ஓம் சுவாமியே சரணமையப்பா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடியை சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பேட்டை துள்ளி ஆடிக்கிட்டு திண்டகத்தோம் பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு வாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா வாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. கருப்பு வேட்டி கட்டிக்கிட்டு கழுத்தில் மாலை போட்டுக்கிட்டு இருமுடியை சுமந்துக்கிட்டு பெருவழியே நடந்துக்கிட்டு பேட்டை துள்ளி ஆடிக்கிட்டு சிந்தகத்தோம் பாடிக்கிட்டு சுவாமி சரணம் சொல்லிக்கிட்டு வாரோமையா சபரி வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா கட்டேந்தி சபரிக்கு வாரோமையா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். இன்று மாலை அணிந்து சபரிமலை புனித யாத்திரைக்கான விரத முத்திர மாலை அணிந்த சுவாமிகளுக்கெல்லாம் 14ஆவது நாளாக இந்த பூஜை வழிபாடுகள். 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளை கொண்டு பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. அதிகாலையிலிருந்து சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரிய பகவானை வழிபாடு செய்கின்ற பொழுது உடல் ரீதியான ரோகங்கள் இவையெல்லாம் விலகிவிடும் என்பது முன்னைய காலத்திலே இருந்து நடைமுறையிலே நம் மூதாதையர்களெல்லாம் இவ்வாறு சூரிய நமஸ்காரங்களை செய்து நீண்ட நாள் திடகாத்திரமாக வாழ்ந்தார்கள். இந்த சூரிய நமஸ்காரத்துக்கு அவ்வளவு சக்தி உண்டு. சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே ஒரு சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். இதுதான் செங்கதிர். இதைத்தான் அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி பாடல் முதல் பாடலில் குறிப்பிட்டிருப்பார். உதிக்கின்ற செங்கதிர் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். இந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது சிகப்பு நிறத்திலே தோன்றுகின்ற கதிர்கள் நம்முடைய உடம்பிலே பட்டால் நரம்பு நோய்கள் எலும்பு நோய்கள் இரத்த சம்பந்தமான அனைத்து நோய்களையும் நீக்கக்கூடிய சக்தி அந்த பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனுடைய கதிர்களுக்குண்டு என்ற நல்ல சிந்தனையோடு இப்பொழுது ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகள் நாடல்லாவின் எதிரே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே 45வது ஆண்டாகவும் இந்த பூஜை வழிபாடுகள் மகர ஜோதி பெருவிழா என்கின்ற தனித்துவமான பதத்தோடு 45 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றது. அவ்வாறு அந்த பூஜை வழிபாடுகள் கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளிலே சங்காபிஷேகங்களோடு மலையாள பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த பூஜையிலும் கலந்து கொள்வதோடு இந்த விரதம் அணிந்திருக்கின்ற விரத முத்திர மாலை அணிந்த சுவாமிகள் விரத காலங்களிலே காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரியங்களை விலகி வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே விரத அனுஷ்டானத்தை கடைப்பிடிக்க வேண்டும். நாம் ஏனைய காலங்களைப் போல் 3 வேளையும் வயிறார சாப்பிட்டு உட்கார்ந்திருப்பதல்ல, விரதம் இருப்பது. பொதுவாக பலருடைய எண்ணங்கள் ஐயப்பன் அன்னதான பிரபு சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் என்று சொல்வார்கள். அன்னதான பிரபு இந்த சொல்லை நாங்கள் அழுத்தமாக அன்னதான பிரபு மாலை போட்ட நீ பிறருக்கு தானம் பண்ணு அன்னத்தை
பிறருக்கு இல்லாதவனுக்கு, ஏழைகளுக்கு, பசியோடு இருக்கிறவனுக்கு அன்னத்தை தானமாக கொடுப்பவன் தான் ஐயப்ப சுவாமி. அன்னதான பிரபு, அன்னத்தை சாப்பிட்ற பிரபு கிடையாது. இது அன்னதான பிரபு ஐயப்பன். காலையிலையும் சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, இரவிலையும் சாப்பிட்றது. காலையில் சாப்பிட்றதுக்கு சூரிய பூசை, மத்தியானம் சாப்பிட்டா சக்தி பூசை, ராத்திரி சாப்பிட்டா ஜோதி பூசை என்று அவரவர் விளக்கமில்லாமல் ஒவ்வொருவரும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவ்வாறு காலையிலே சாப்பிட்டா விரதமே கிடையாது. அப்புறம் என்ன விரதம்? காப்பது விரதம். உனக்கு முடியலையா, விரதம் இருக்காது. அடியார்களாக உட்கார்ந்து பூஜையை பார்த்துட்டு போகலாம். விரதம் என்ற போர்வையிலே நான் இவ்வாறு தவறுகளை செய்யக்கூடாது என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டும். கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு திராய்மடு ஐயப்பன் தேவஸ்தானத்துடைய மகா கும்பாபிஷேகம் நாளைய தினம் திங்கட்கிழமை காலையிலே 9 மணி 12 நிமிடம் முதல் 10 மணி 12 நிமிடத்திலே வருகின்ற சுப முகூர்த்த வேளையிலே மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது. சகல அடியார்கள் இந்த நிகழ்வுடன் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.